அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல தனுசு ராசியோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தனுசு ராசியின் குணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 9வது ராசி. அப்போது காலச்சக்கரத்துக்கு 9வது ராசி தனுசு ராசி. குருவினுடைய ராசி. எப்பயுமே மேன்மையான எண்ணங்கள், மேன்மையான சிந்தனைகள், உயர்ந்த கொள்கைகள் கொண்ட ஒரு ராசி தான் தனுசு ராசி. ஸோ உங்களுடைய ராசி தனுசாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலுமே முதல்ல மேன்மையான சிந்தனைகள் உண்டு. சமூகத்தில் ஒழுக்கமான செயல்களை செய்யறதுக்கும், ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் இப்படி தான் இருக்கணும், பிளான்னா இப்படி தான் இருக்கணும், லைஃப்னா இப்படி தான் இருக்கணும், நிறைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவங்க ஒரு ராசி தனுசு ராசி. இப்போது என்னோட முன்னோர்கள் இதுதான் சொன்னாங்க, என்னுடைய மூதாதையர்கள் இதுதான் சொன்னாங்க, என்னுடைய குலம் கோத்திரம் இதுதான் சொல்ல வருது அப்படிங்கிறத பின்பற்றக்கூடியவர்கள் தனுசு ராசியை சேர்ந்தவங்க. ஸோ தனுசு அப்படின்னா ஒரு நெறிமுறைகளை, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நெறிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம முதல் படியாக எடுத்துக்கலாம். அடுத்து இவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியோட சிம்பிளை நல்லா பாருங்க. ஒரு குதிரை இருக்கும், ஒரு ஆண் இருக்கும். ஸோ மனிதனுடைய குணமும் ஒரு விலங்குடைய குணமும் கலந்து தான் அந்த தனுசு ராசி இருக்கும். பெரும்பாலும் மனித தன்மையோடு தான் இருப்பாங்க. சில சமயத்தில் ஒரு வக்ரமான, ஒரு மிருகத்தன்மையான ஒரு கோபத்தை அடையிறதிலும் இவங்களுக்கு பலம் உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அநீதி, அக்கிரமம், அநியாயத்துக்கு துணை போகாதவர்கள் அப்படின்னே எடுத்துக்கலாம். சமூகத்தில் இருக்கக்கூடிய அநியாயத்தை வெறுக்கக்கூடியவங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கணும், யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, நம்மளையும் எல்லாரும் ஒரு மதிப்போடு நடத்தணும் அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பேசாமல் இவங்களுக்கு ஒரு உபயோகமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிறருக்கு உபயோகமாக வாழக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இருக்காங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஃபேமிலியில் ஒரு அப்பா அம்மா, ஒரு சகோதரர்கள், ஒரு பெரிய குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் எப்பயுமே இருக்கும். தனுசு ராசியாக இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவர் கரெக்டாக படிக்கிறாரு, கரெக்டாக வேலை பார்க்குறாரு, இந்த மாதிரி ஒரு பெயரை எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அவங்க ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இதுதான் தனுசு ராசியோட அட்வான்டேஜ். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை செலக்ட் பண்ணுறதுல கூட இவங்களுடைய பிரின்சிபல்ஸ், இவங்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் ஒத்து போகக்கூடிய நட்பு இருக்கா அதை மட்டும் தேடி பிடிப்பாங்க. மீதி எல்லாருக்கிட்டையும் சும்மா ஒரு ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குமே தவிர நெருக்கமான நட்பு யார் இடத்துல இருக்கு? இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இவங்கள மாதிரியே நல்ல சிந்தனை இருக்கா, தெளிவு இருக்கா, அறிவு ரொம்ப உயர்வா இருக்கா, பதவி அதிகாரத்துல உயர்வா இருக்காங்க, நல்ல குடும்ப நலன்களை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து செலக்டிவாக வச்சுருப்பாங்க. இது தனுசுக்கு உண்டு. தனுசு பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையோட ஒரு பகுதி எப்படி இருக்குது, திருமணம் காதல்லாம் எப்படி இருக்குன்னா மேக்சிமம் லவ் ஃபெயிலியர்ஸை கொடுத்துடும். தனுசு பொறுத்த வரைக்கும் லவ் ஃபெயிலியர்ஸ் ஏன் வருதுன்னா, அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு ராசியாக சொல்லப்படுது. ஏன்னா குருவினுடைய ராசியில் அதுவும் உபய ராசின்னு சொல்லக்கூடிய 4 ராசிகளுமே திருமண வாழ்க்கையில் பெருசாக சக்ஸஸ் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக தனுசு இந்த 2 சிம்பிள் உள்ள டியூல் சிம்பிள் உள்ள ராசிக்கு ஒரு லவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். திருமணம் கூட காதல் திருமணம் பண்ணிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. என்னடா இது அவசர பண்ணிட்டுமே, இது நிறைய மேட்ச் ஆகலையே. ஏன்னா இவங்களுக்கு அறிவு எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கு. இதுதான் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் நம்ம முன்னோர் சொல்லியிருக்காங்க, இதுதான் முறை, இதுதான் நெறின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு. ஆனால் வரக்கூடிய பார்ட்னர் பார்த்தோம்னா டெக்னிக்கல் பிரெயின், குயிக்காக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மனமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை வராம நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப்ல குறிப்பா அதுலயும் இந்த மூலம் நட்சத்திரம் பெண்களுக்கு மூலம்னா ஆகாது, இதை வேற சொல்லி சொல்லி அதை ஒரு நெகட்டிவ் ஆக்கிட்டாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இருந்தாலும் மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், 1ஆம் பாதம்லாம் இதெல்லாம் தனுசு ராசியில் இருக்கிறதால தனுசு பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஆண் தனுசு ராசியில இருக்காரு, எப்படிப்பட்ட ஒரு ஆணா இருப்பாரு? குடும்பத்தை காப்பாத்துறது, குடும்பத்தை நிர்வாகம் பண்றது, அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது, ஃபேமிலியை நல்லா மெயின்டைன் பண்றது, குடும்பத்துக்கு தேவைகளை பூர்த்தி பண்றது, இதெல்லாம் சரியா பண்ணுவாரு.
ஆனா அது நெருப்பு ராசியா இருக்கு. ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி. அப்போ மனைவி இடத்துல கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ராசி தனுசு கிடையாது. அப்படின்னா ஒரு அடக்கி ஆளக்கூடிய ராசி அப்படின்னா ஒரு ஆண் தன்மை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு ராசி. இதுவே ஒரு பெண் வந்து தனுசு ராசியில இருக்காங்கன்னா கணவன் இடத்துல எல்லாத்துக்கும் சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு அடங்கிலாம் போவே மாட்டாங்க. ஒரு பெண்ணா இருக்கிறதால ஒரு கொஞ்சம் பொறுத்து பார்ப்பாங்க, அனுசரிச்சு பார்ப்பாங்க, விட்டு கொடுத்து பார்ப்பாங்க. குருவினுடைய ராசின்றதால சில நல்ல குணங்களும் இருக்கும். இருந்தாலுமே அவங்க இது சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஓகே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு துணிச்சலை கொடுத்துரும். தனுசு பொறுத்த வரைக்கும் துணிவு எங்கேருந்து வருது? இந்த நெருப்பு ராசியாவும் குருவுடைய ராசியாவும் அந்த குரு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆண் ராசி. தனுசு பொறுத்த வரைக்கும் அதிகம் பேசுறவங்க கிடையாது. வளவலன் பேசிக்கிட்டு நிறைய ஜோக் பண்ணிக்கிட்டு கிண்டல் கேலி பண்ணவே மாட்டாங்க. வளவலன் பேச்சு இருக்க நபர்கள் கிடையாது. ஆனா கூட்டத்தை விரும்புவாங்க. எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. தேவையான நேரத்துல பேசுவாங்க. ஆனா பேசுறது வந்து கண்டிப்பா ரீச் ஆகும். அது வந்து ஒரு அட்வான்டேஜா தனுசுக்கு இருக்கு. அவங்களுடைய பேச்சு எப்பயுமே ஒரு கமாண்டிங்கா இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க உள்ள நினைச்சு சொல்றது கிடையாது. ஆனா சொல்ற விதம் வந்து கொஞ்சம் ஹார்டா தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ தனுசு பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் ஒரு தனுசுல இருந்து வரக்கூடிய அம்பு மாதிரி இருக்கும். சும்மா ஷார்ப்பா இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தேன், இதுதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இருப்பாங்க. இது வந்து தனுசு ராசிக்கு உண்டு. தனுசு பொறுத்த வரைக்கும் வேற என்ன குணாதிசயங்களை நம்மளுக்கு மேன்மையா இருக்கு பார்த்தோம்னா சமூக மரியாதையை ரொம்ப விரும்புறவங்க. எங்க போனாலும் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், நம்ம குடும்ப வாழ்க்கையை 4 பேர் போற்றும்படி செய்யணும், நம்மளுடைய குழந்தைகளை பேசணும், பெருமைகளை பேசணும், பெற்றோரோட மரியாதையை அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உடையவங்களாகவும் இருக்காங்க. தனுசு பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு வந்து எப்பயுமே சூப்பர்வைஸ் கேரக்டர் வந்து கிடைக்கும். மேக்சிமம் பேங்கிங் செக்டார்ஸ்லாம் பார்த்தா கேஷியரா இருக்கிறது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில இருக்கிறது, இதெல்லாம் வந்து அதிக பேர் இந்த தனுசுல இருக்கிறவங்க. பொதுவாக குருவுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க கூட பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஆடிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தனுசுல. டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆசிரியர் தொழில் செய்யறவங்களும் இருக்காங்க. மத போதகர்கள், மத பிரசங்கம் பண்றது, இதெல்லாம் கூட தனுசுல உண்டு. எல்லாரும் கிடையாது, ஆனா ஒரு பார்ட்டா பிரியும். வேற எந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க அரசியல்வாதியா இருந்தாலும் இல்ல கவர்மெண்ட் சர்வீஸா இருந்தாலும் பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் மேக்சிமம் இவங்களுக்கு சூப்பர்வைசர் கேரக்டர்ல போயிடுவாங்க. மற்றவங்க வந்து ஆலோசனை கொடுக்கறது, வழி நடத்துறது, வழி காட்டுறது, அவங்களுக்கு வந்து நெறிமுறைகளை சொல்லி கொடுக்கறது, கைட் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த தனுசுக்கு உண்டு. ஸோ தனுசு அப்படின்னா ஒரு மேன்மையானவர், ஒரு குரு போல ஒரு வழிகாட்டி, வழி நடத்துபவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்களாக இருந்தா ஃபேமிலி லைஃப்ல நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய சிறந்த பெண்களா இருக்காங்க. அப்போ விமன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா சப்போஸ் ஹோம் மேக்கரா இருக்காங்க, ஒரு ஜாபே போலன்னா கூட பல பேருக்கு நான் சமையல் சொல்லித்தரேன், ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும், இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்கறது தனுசுக்கு இருக்கு. தனுசோடைய ஒரு குணம் அப்படின்னா யாரையும் பணிஞ்சு வணங்கி அப்படியே தலை தாண்டிலாம் இருக்கவே இருக்காது. என்ன சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. நான் உன்னை விட பெட்டர் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு லைட்டா வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ராசி அப்படிங்கிறதால மற்றவங்களை விட நான் எந்த வகையிலும் கீழே இல்லை அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ராஜகிரகமான சூரியனுக்கே ஆலோசனை கொடுக்கறது குரு. அப்போ எப்பயுமே அதனால எப்பயுமே இயற்கையா அந்த சிந்தனை இருக்கும். இப்போ புதன் பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையான கிரகம் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் வளைஞ்சு நிலைஞ்சு இருப்பாங்க. ஆனா குரு அப்படி கிடையாது. குரு எப்பயுமே நேர்த்தியா இருக்கக்கூடியது. ஒரு அரியாசனத்துல உட்கார்ந்தா இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். மற்றவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக உறவுக்காக நீங்கள் உட்காருங்க நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு அதை மாதிரி செய்யாது. குரு எப்பயுமே ஒரு சிறத்தன்மையுடையது, மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கும். அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி. இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் தொழில் எப்படி அமையுது, இந்த தொழில் வாழ்க்கையெல்லாம் பேங்கிங், சூப்பர்வைசர் கேரக்டர், சில பேர் வந்து பிஸ்னஸில் இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஸ்டாண்டர்டாக ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இவங்க மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அவங்கக்கிட்டே ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே மாறுறதுக்கெலாம் அவங்க யோசிப்பாங்க. உடனே மாறலாம் அப்படின்லாம் பண்ணவே மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. கஷ்ட காலம் வந்தாலும் நல்ல காலம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மன வலிமை உடையவர்கள் தனுசு ராசி. தைரியமானவங்க. ஏன்னா ஆணோட ராசி குருவோட ராசின்றதால தைரியமாக இருப்பாங்க. பொருளாதாரம் எப்பயுமே இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் சில டைம் அந்த பணப்புழக்கத்தை விட நெருக்கடியும் வரும். ஆனால் திருப்பியும் பணப்புழக்கம் வரும். ஸோ ஃபினான்ஷியலாகவும் ஒரு டவுன்ஃபாலாகவும் இருக்க மாட்டாங்க. அதனால் குரு அவருடைய ராசியில் இருக்கிறதால
இவங்களுடைய மைனஸ் என்ன, வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லார்கிட்டேயும் பேச்சுவார்த்தை வச்சுக்காமல் இருக்கிறது ஒரு வீக்னஸ். ஏன்னா மற்ற எல்லாரும் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா இவங்க கொஞ்சம் யூனிக்காக வேறு ஏதாச்சும் சொல்கிறது, இல்லை அவங்க கூட சேர மறுக்கிறது, கூடவே இருந்தாலும் மனசளவில் அந்த இடத்துல வளைஞ்சு இல்லாமல் இருக்கிறது ஒரு மைனஸாக பார்க்குறோம். கோபம் இன்னொரு விஷயம் மைனஸாக பார்க்குறது. அதே மாதிரி அவங்களுடைய பேசுகிற விதம் ஒரு கடிமைத்தன்மை, என்ன ஒரு ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்குது, ஆர்ஷாக இருக்குது, சொன்னது தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் கூட வார்த்தையில் ஒரு கனிவோ பணிவோ இல்லையே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். இது தனுசுக்கு ஒரு வீக்னஸாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தனுசை பொறுத்த வரைக்கும் சில சமயத்தில் அவங்க முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. மனித குணமும் மிருதல் குணமும் கொஞ்சம் கலந்து இருக்கும். சில சமயத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன், யாரும் மாற்ற முடியாது, நான் மாற்றிக்கவும் மாட்டேன், நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு பிடிவாத குணம் தனுசுக்கு இருக்குது. ஓகே, இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை எந்த திசை அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு கிழக்கு தெற்கு இதெல்லாம் போகும்பொழுது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதிர்ஷ்டமான நிறத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம், ஆரஞ்சு, சிகப்பு இதெல்லாம் கூட இவங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்பவே ஒரு லைட் ப்ளூ கூட இவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. ஓவராலாக தனுசு அப்படின்னா, தனுசுனா என்ன, போதிக்கும் மனிதன், பிறருக்கு வழிகாட்டி, பிறருக்கு ஆசான் ஆசிரியர், பிறருக்கு துணை நிற்பவன், பிறருக்கு நெறிப்படுத்துபவன், நல்வழிப்படுத்துவன், நல்ல யோசனை சொல்பவன், ஆலோசனை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அப்படிதான். ஒரு நல்ல டீச்சராக இருக்காங்க, ஒரு நல்ல அம்மாவாக இருக்காங்கன்னா அது தனுசு ராசியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தனுசோடைய பேசிக்கே இதுதான். இப்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது போல் பயனுள்ள தகவலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.